எப்படி ஒரு மாநிலம் உலக அரங்கில சமூக நீதிக்கு ஒரு கலங்கரை விளக்கமா மாறுச்சு? சாதாரண மனிதர்களின் கண்ணீரும் தலைவர்களின் அயராத உழைப்பும் எப்படி ஒரு புது வரலாற்றை படைச்சிச்சு? தலைமுறை தலைமுறையா நாம சுவாசிக்கும் இந்த சமூக நீதியின் காற்று எங்கிருந்து வந்துச்சு? வாங்க, காலத்தின் கரங்களை பிடிச்சுக்கிட்டு நம்மோட பெருமிகு தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்துல ஒரு சில பக்கங்களை புரட்டுவோம். இது வெறும் கதை அல்ல, நம்ம அடையாளம். ஹலோ கைஸ், நான் சுந்தர், ஃபேக்கல்டி அட் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பியூரோக்ரஸி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறு. இந்த பர்டிகுலர் வீடியோக்கு நான் தமிழ் புக்ஸோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுன்ற புக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ண ப்ளீஸ் விசிட் www.tamilbooks.com. 9894993015 நம்பருக்கு கால் பண்ணி கூட யூ கேன் பிளேஸ் ஆர்டர்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இந்த புக் அவைலபிளாக இருக்கு. வித்வுட் மச் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. முதல்ல ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி போவோம். நம்மோட பழைய சங்க இலக்கியங்கள், அதாவது திருக்குறள், தொல்காப்பியம் மாதிரியான நூல்களிலேயே சமூக நல்லிணக்கம் பத்தியும் நீதி பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல, குறிப்பா மன்னர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வர்ணாசிரமம்னு ஒரு சிஸ்டம் சமூகத்துல வேறுவிட ஆரம்பிச்சிச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, ஜாதி, பொருளாதாரம், பாலினம்னு எல்லா விஷயத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் வர ஆரம்பிச்சது. காலப்போக்கில் இதெல்லாம் சகஜம்பா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அதை ஜஸ்டிஃபையும் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமை கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படியே தொடர்ந்துச்சு. இது நம்ம சமூகம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்ன மாதிரியான ஒரு காலம்னே சொல்லலாம். சரி, பண்டைய இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பெல்லாம் ஜாதி அடிப்படையில தான் படிக்கவே முடியும். குறிப்பிட்டவங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு போக முடியும், மற்றவங்களுக்கு நோ என்ட்ரி. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய திருப்புமுனை வந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம மண்ணில் ஸ்ட்ராங் ஆனப்போ அவங்க கொண்டு வந்த ஐரோப்பிய அறிவொளி மரபு, அதாவது யூரோப்பியன் என்லைட்மெண்ட் ட்ரெடிஷன், நம்ம சமூகத்துல இருந்த இந்த ஏற்றத்தாழ்வுகளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, எல்லாரும் மனுஷங்க தானே, ஏன் இப்படி ஜாதி, மதம், கல்வி முறைன்னு பாகுபாடு பார்க்குறாங்கன்னு அவங்க உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ட்ரைபல்ஸ், SC/ST கம்யூனிட்டிஸ், கைவினைஞர்கள்னு நிறைய பேர் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா பார்க்கணும். 16ஆம் நூற்றாண்டுல இருந்தே நம்ம நாட்டுக்கு வந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய வேலை செஞ்சாங்க. ஜாதி பிணைப்புகள்ல இருந்து அவங்களை விடுவிக்க முயற்சியும் பண்ணாங்க. பிரிட்டிஷ் அரசும் அடிமைத்தனத்தை மொத்தமா ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுத்தாங்க. பட்டியலினத்தவர்கள், குறிப்பா பறையர் சமூகத்தினர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினது அம்மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையாவே அமைஞ்சது. இது அவங்கள ஜாதி, மத ஒடுக்குமுறை முறையிலிருந்து ஓரளவுக்கு காப்பாச்சுன்னு சொல்லலாம். சரி, சென்னை மாகாணத்துல நிலைமை எப்படி இருந்துச்சு? சென்னை மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த காலம் அது. ராயத்வாரி மாதிரியான புது சட்டங்களும் வரி வசூல் முறைகளும் இராணுவமும் கூட அவங்களால தான் இங்க கொண்டு வரப்பட்டுச்சு. 1835 ஆங்கிலத்தை இந்தியாவின் ஆட்சி மொழியா அறிவிச்சதோடு பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துல இந்தியர்களை சேர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா இராணுவத்துல சேர்ந்தவங்கள்ல பெரும்பாலானவங்க பிராமணர்கள் அல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களை இராணுவத்துல சேர்த்தாலும் கல்வி நிலையங்கள்ல இந்திய மொழிகளை அனுமதிக்க தயங்கினாங்க. இந்த விரும்பத்தகாத நிலைமை 19ஆம் நூற்றாண்டோட கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் அரசு வேலைகள்ல வாய்ப்பு கிடைச்சது. ஐரோப்பியர்கள் தவிர இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ், அப்புறம் பிராமணர்கள், இவங்க தான் எல்லா அரசு வேலைகளையும் ஆக்கிரமிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல ஜமீன்தாரியும் ராயத்வாரியும் வந்ததுனால நிலப்பிரபுக்கள், ஜமீன்தார்கள், அப்புறம் மற்ற ஆதிக்க சாதியினர் இந்தியா முழுக்க ரொம்ப செல்வாக்கா மாறினாங்க. இவங்க எல்லாரும் பொதுவா சாதி இந்துக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இந்த சாதி இந்துக்களோட ஆதிக்கம் எல்லா கிராமங்களையும், குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களை ரொம்பவே பாதிச்சுது. இந்தியா முழுக்க கிராமங்கள்ல அவங்களுக்கு நிலங்கள் மறுக்கப்பட்டு அவங்களோட உரிமைகளும் பறிக்கப்பட்டன. இதை பத்தி தெரிஞ்சுக்க பிரிட்டிஷ் அதிகாரி பிரான்சிஸ் எல்லிஸ்ங்கிறவரை ராயத்வாரி முறை பத்தி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க நியமிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு அதிகாரியான தாமஸ் மன்ரோவும் ராயத்வாரி முறை சம்பந்தமா ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்தார். இந்த அறிக்கைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் உழுதுகிட்டு இருந்த நிலங்களை ஜமீன்தார்களும் நிலப்பிரபுக்களும் சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்கன்னும், இதனால விவசாயத்தோட தரம் இல்லாம போச்சுன்னும், விளைச்சலும் குறைஞ்சு நில வருமான வரியும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சுன்னும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களோட நிலத்துல இருந்து வெளியேற்றும் நிகழ்வும், அவங்க குழந்தைகளை பள்ளிக்கூடங்கள்லயும் மற்ற கல்வி நிலையங்கள்லயும் சேர்க்க மறுக்கும் நிகழ்வுகளும் சத்தமே இல்லாம அரங்கேறிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில 1854 தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்க எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. ஆனா சாதி இந்துக்களும் மற்ற ஆதிக்க சமூகங்களும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டுக்கவே இல்லை.
1865 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இந்தியாவிற்கான வெளியுறவு செயலர் கீழ்ச்சாதி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்து உத்தரவு போட்டாரு. ஆனாலும் துரதிருஷ்டவசமா நிலைமை மாறவே இல்லை. சரி, இந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கான உரிமைகள் எப்படி திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சது? 1885 சென்னை மாகாண அரசு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கான நிதி உதவி திட்டங்களை அறிவிச்சது. அதே சமயம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புது பள்ளிகளையும் அவங்களே ஆரம்பிச்சாங்க. இதற்கிடையில செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த ட்ரெமன் கிரே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பத்தி ஒரு முக்கியமான அறிக்கையை கொடுத்தார். இந்த அறிக்கையில ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் எல்லா வகையிலும், குறிப்பா சமூக, பொருளாதார, கல்வித்துறைகள்ல ரொம்பவே பின்தங்கி இருந்தாங்கன்னும், அவங்களுக்கு நிலம் மறுக்கப்பட்டதோடு வீடு கட்டவும் அனுமதி தரப்படலேனும், மேலும் கல்வி வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு அவங்க அடிமைகளா விற்கப்பட்டாங்கன்னு குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணமா நிறைய நிலங்கள் சும்மாவே தரிசா கிடப்பதால அரசுக்கு வர வருமானம் குறைஞ்சு போச்சுன்னும், அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க நிலங்களை மக்களுக்கு விநியோகிக்கலாம்னு அவர் அந்த அறிக்கையில நிறைய பரிந்துரைகளை கொடுத்திருந்தார். 1892 இந்த அறிக்கை அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி 12 லட்சம் ஏக்கர் நிலம் தாழ்த்தப்பட்ட குழுக்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலங்களை பஞ்சம நிலங்கள்னு சொன்னாங்க. இங்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்ட பள்ளிகளை பஞ்சமர் பள்ளின்னு அழைச்சாங்க. பஞ்சமர்னா வர்ண அமைப்புக்கு வெளியேறவங்க அல்லது ஒதுக்கப்பட்ட சமூகங்கள்னு அர்த்தம். அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர் போன்றவங்க பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் அந்த பிரிவுக்கு பாரம்பரியமா இருந்த பேருன்னு தங்களோட கருத்துக்களையும் முன் வச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில பிரிட்டிஷ் இந்தியா பிராமணர்கள் எல்லா வகையிலும் முன்னேற ஆதரவு கொடுத்துச்சு. ஆனா மற்ற பின்தங்கிய வகுப்புகளை சார்ந்தவங்களுக்கு கல்வி, சமூகம், அதிகாரம், அப்புறம் வேலை வாய்ப்புகள்ல சரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படல. நவீன கல்வி நிலையங்கள்ல படிச்ச பிராமணர் அல்லாதவங்க, குறிப்பா தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் அரசாங்கத்தோட இந்த பாரபட்சமான நிலைப்பாட்டுல ரொம்பவே அதிருப்தியா இருந்தாங்க. அதனால அரசு வேலைகள்ல தாழ்த்தப்பட்ட குழுக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு கோரிக்கையை ரொம்ப வலுவா முன் வச்சாங்க. இந்த பிரதிநிதித்துவம் கேட்டவங்கல்ல அயோத்திதாசர், சிங்காரவேலர், ரெட்டைமலை சீனிவாசன், பிட்டி தியாகராயர், பனகலரசர் போன்ற நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. இவங்க வச்ச கோரிக்கைகள் 1892 அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சென்னை மாகாணத்துல எல்லா துறைகளிலும் சமூக அடிப்படையிலான பிரதிநிதித்துவ ஆணை பிறப்பிக்கப்பட்டுச்சு. இந்த ஆணைய கம்யூனல் ஜிஓ 128 சப்கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணை சென்னை மாகாணம் முழுக்க அமல்படுத்தப்படணும்னு அரசு அறிவிக்கவும் செஞ்சது. தனி மனித செயல்பாடுகளா சிதறண்டு கிடந்த இந்த சமூக நீதிக்கான போராட்டம் ஒரு ஸ்ட்ரக்சர்டான போராட்டமா மாறினது நீதி கட்சியோட வருகைக்கு அப்புறம்தான். இந்த நீதி கட்சி எப்படி ஆரம்பிச்சது? 1913 அலெக்சாண்டர் கார்டோவ் தலைமையில் இருந்த ராயல் கமிஷனுக்கு நிறைய விண்ணப்பங்கள் போயிருந்துச்சு. சென்னை மாகாணம் மட்டும் இல்லாம ரங்கூன் திராவிட சங்கம் மாதிரியான அமைப்புகளும் அவங்களோட கோரிக்கைகளோட விண்ணப்பங்களை இந்த கமிஷனுக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த எல்லா விண்ணப்பங்களும் பின்தங்கிய, ஒடுக்கப்பட்ட, அப்புறம் மத சிறுபான்மையினருக்கு வேலை வாய்ப்புகள்ல சரியான பிரதிநிதித்துவம் வேணும்ன்றத வலியுறுத்தும் நோக்கில தான் இருந்துச்சு. இது எல்லாமே 1916 நவம்பர்ல சென்னை விக்டோரியா பப்ளிக் ஹால்ல நடந்த ஒரு கூட்டத்துல தான் ஆரம்பிச்சது. அங்கதான் பிராமணர் அல்லாதவங்களோட குறைகளை பேச ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. அந்த கூட்டத்துல TM நாயர், அப்புறம் பிட்டி தியாகராயர் போன்ற முக்கிய பிரமுகர்கள் இருந்தாங்க. இந்த கூட்டம் தான் பின்னால நீதி கட்சி உருவாகிறதுக்கு வழி அமைச்சது. டாக்டர் நடேசன், பிட்டி தியாகராயர், TM நாயர்னு எல்லோரும் சேர்ந்து சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி பேச ஒரு அறிக்கை கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. பிட்டி தியாகராயர் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கைன்னு எழுதி 1916 டிசம்பர்ல வெளியிட்டார். ஒரு மாசம் கழிச்சு இந்த தலைவர்கள் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கைங்கிற ஒரு ஆவணத்தையும் வெளியிட்டாங்க. இப்படித்தான் பொது வாழ்வுலையும் அரசு வேலைகள்லையும் பிராமணர் அல்லாதவங்களுக்கு நியாயமான பங்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிச்சு. 1916 பிட்டி தியாகராயர், TM நாயர் மற்றும் மற்றவங்க சேர்ந்து பிராமணர் அல்லாத சமூகங்களோட நலனுக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஒரு கூட்டமைப்பை ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டமைப்பு வாயிலா அவங்களோட கருத்துக்களையும் யோசனைகளையும் வெளிப்படுத்த ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு பத்திரிகையும் அவங்க வெளியிட்டாங்க. அப்புறம் இந்த கூட்டமைப்பு தான் காலப்போக்கில் நீதி கட்சின்னு பிரபலமாச்சு. இந்த இயக்கம் கல்வி, அப்புறம் வேலை வாய்ப்புல பிராமணர் அல்லாதவர்களுக்கு சமூக பிரதிநிதித்துவங்கிற கருத்தை ரொம்ப தீவிரமா பரப்புச்சு. 1916 நீதி கட்சி உயர்கல்வி நிலையங்கள்ல ஆங்கிலம் அப்புறம் சமஸ்கிருதத்தோட ஆதிக்கத்தை கடுமையா கண்டிச்சு ஒரு மனுவை தயார் செஞ்சாங்க. அதுல
தமிழ் அப்புறம் மற்ற மொழிகளிலையும் உயர்கல்வியில சேர்க்கணும்னு அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. 1917 54 சங்கங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய பிரதிநிதிகளை சந்திச்சு பிராமணர் அல்லாத சமூகங்கள் மற்றும் மற்ற சிறுபான்மையினருக்கு நியாயமான பிரதிநிதித்துவம் வேணும்னு தங்களோட கோரிக்கையை முன் வச்சதோடு தங்களோட பல மாநாடுகள்ல சமூக பிரதிநிதித்துவம்ன்ற முழக்கத்தை மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க. 4 வருஷம் கழிச்சு நீதி கட்சி சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சு. சென்னை மாகாணத்துல நீதி கட்சி ஆட்சி செஞ்சப்போ சமூக பிரதிநிதித்துவம் வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப வலுவா வெளிப்பட்டுச்சு. நீதி கட்சி சமூக பிரதிநிதித்துவத்துக்காக ரொம்ப நாளா விடாமுயற்சியோட போராடினதும் மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்ததும் மத்திய அரசை 1921 இது சம்பந்தமா ஒரு தீர்மானத்தை எடுக்க தூண்டுச்சு. இந்த தீர்மானம் அப்புறம் சமூக பிரதிநிதித்துவ ஆணைன்னு அழைக்கப்பட்டுச்சு. இது தொடர்பா 1921 செப்டம்பர்லையும் 1922 ஆகஸ்ட்லையும் 2 அரசு ஆணைகள் வெளியாகி பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இவைதான் அந்த பிரபலமான கம்யூனல் ஜியோக்கள். இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான நாள். பல நூற்றாண்டுகளா சமூக பொருளாதார ரீதியா ஒடுக்கப்பட்டிருந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சாதிகள் இந்த ஆணையின் மூலமா சுயமரியாதையோடவும் கண்ணியத்தோடவும் தங்கள் வாழ்க்கையை வாழ ஒரு நம்பிக்கையை பெற்றாங்க. 1928 ஆர் முத்தையா தலைமையில சமூக பிரதிநிதித்துவம் எல்லா அரசு துறைகளிலையும் நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டுச்சு. சுதந்திரம் கிடைச்ச 3 மாசத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தப்ப ஒரு புது பிரிவு, அதாவது பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டு அவங்களுக்கு 14.29% இடங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த சமூக நீதி வரலாற்றிலேயே ஒரு சகாப்தத்தை படைச்சவர் யாருன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம தந்தை பெரியார் தான். 1919 முதல் 1925 வரைக்கும் பெரியார் காங்கிரஸ்ல இருந்தாரு. அங்க நடந்த மாநாடுகள்ல நம்ம தென்னிந்திய சமூகத்துல இருந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒவ்வொரு மாநாட்டிலையும் பெரியார் இடஒதுக்கீடு பத்தி பேசியிருக்காரு. ஆனா அப்போதைய காங்கிரஸோட தலைமை பிராமண ஆதிக்கம் கொண்டதாக இருந்ததால பெரியாரோட பரிந்துரைகள் எதுவுமே ஏத்துக்கப்படல. அதனால அவர் காங்கிரஸை விட்டு வெளியும் வராரு. வெளியே வந்தவர் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய போராட்டத்தோட அச்சாணியே சமூக பிரதிநிதித்துவம், அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அல்லது இடஒதுக்கீடு தான். பெரியார் ஒரு முக்கியமான புரட்சிகரமான கருத்தை முன் வச்சார். ஜாதி மதத்தால உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது, மதங்கள் கடவுளை பாதுகாக்குது. இந்த எல்லா அமைப்புகளோட முக்கியமான ஆபரேட்டர்கள் பிராமணர்கள். அதனால கடவுள், மதம், பிராமணியம்னு எல்லாத்தையும் ஒரே அடியா எதிர்த்தார் தந்தை பெரியார். இப்படி செஞ்சா ஜாதியை ஒழிக்க முடியும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை போக்க முடியும்னு அவர் ரொம்ப திடமா நம்பினார். அவர் தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஜாதிக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்தாரு. இலக்கியங்கள், வேத நூல்கள், மூட நம்பிக்கைகள்னு இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு துணிவின எல்லாத்தையும் தீவிரமா விமர்சிச்சார். பெரியாரோட சிந்தனையில பெண்களோட விடுதலை ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. பெண்களோட விடுதலை தான் சமூக நீதிக்கு ஒரு முன் நிபந்தனைன்னு அவரு அழுத்தமா சொன்னார். பெண்கள் விடுதலை இல்லாம முழுமையான சமூக நீதி சாத்தியமே இல்லைன்னு அவரு நம்பினார். பல பெண்கள் சமூகத்தின் பல பகுதியிலிருந்து பெரியாரோட கருத்துக்களை ஏத்துக்கிட்டு அணிதிரண்டது தமிழ் சமூகத்துல சமூக நீதிக்கான போராட்டத்துல ஒரு மைல்கல்னே சொல்லலாம். 1930களிலேயே தமிழ்நாட்டில் ஃபெமினிஸ்ட் டிஸ்கோர்ஸை ஆரம்பிச்சது பெரியார் தான். 1950 அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தப்புறம் சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடுகள் சமத்துவ கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த திட்டத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தினதுக்கு அப்புறம் 1951 திரு செண்பகராஜன் என்ற ஒரு நபர் மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைக்காதது சம்பந்தமா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். சமூக பிரதிநிதித்துவம் தான் அவருக்கு இடம் கிடைக்காத காரணம்னு அவர் வாதாடவும் செஞ்சார். இதை ஏத்துக்கிட்டு சமூக பிரதிநிதித்துவ ஆணை அரசியலமைப்புக்கு எதிரானது, அதை கைவிடணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றமும் அதே தீர்ப்பை வழிமொழிஞ்சதால சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு கொள்கையே சட்டவிரோதம் முடிவு கட்டப்பட்டுச்சு. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய போராட்டங்கள் வெடிச்சது. திராவிடர் கழக நிறுவனர் தந்தை பெரியார் நடத்தின போராட்டங்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவரான காமராஜர் மத்திய அரசுக்கு கொடுத்த அழுத்தம் போன்றவை வரலாற்று சிறப்பு மிக்க முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சாத்தியமாக்குச்சு. பெரியார், காமராஜர், அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் அம்பேத்கர் இவங்களோட கூட்டு முயற்சி தான் இடஒதுக்கீட்டு கொள்கையை
நீட்டிக்கிறது சம்பந்தமான சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான மூல காரணம். இதனால பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீட்டு வாய்ப்பு திரும்ப கிடைச்சது. இந்த இந்திய அரசியலமைப்போட சரத்து 15 அப்புறம் 16 பிரிவுகளின்படி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு சிறப்பு சலுகை கொடுக்கலாம்னு வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டு, அதன்படி சரத்து 15 சப் கிளாஸ் 4 அப்புறம் 16 சப் கிளாஸ் 4 துணைப்பிரிவுகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுச்சு. இந்த திருத்தத்துக்கு அப்புறம் 1951 செப்டம்பர்ல இருந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் 25%, தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் 16% தங்களுக்கான இடஒதுக்கீடை பெற ஆரம்பிச்சாங்க. காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு விரிவான ஆய்வு நடத்தி பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்தவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் யார் என்பதை துல்லியமா அடையாளம் கண்டு ஒரு பட்டியலை தயார் செஞ்சார். இதன் விளைவா 1957 ஜனவரியில ஒரு அரசு ஆணை வெளியிடப்பட்டுச்சு. இந்த ஆணையின்படி பட்டியல் சாதியினருக்கு கல்வி சலுகைகள் எப்படி வழங்கப்படுதோ அதே போல இந்த ஆய்வின் மூலம் அடையாளம் காணப்பட்ட 58 சமூகங்களுக்கும் வெறும் கல்வி சலுகைகள் மட்டும் வழங்கினால் போதும் என்று குறிப்பிடப்பட்டது. இதன் மூலம் சமூக நீதியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல காமராஜர் அரசு ஒரு முக்கியமான அடியை எடுத்து வச்சதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த இடஒதுக்கீடு கொள்கைகள் எப்படி விரிவடைஞ்சுன்னு பார்ப்போம். திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் நலன் குறித்து ஆய்வு செய்ய சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சமர்ப்பித்த பரிந்துரைகளோட அடிப்படையில் முதல்வர் கருணாநிதி 1971 ஆண்டு மே மாதம் பிற்படுத்தப்பட்டோருக்கு 31% இடஒதுக்கீட்டையும், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு 18% இடஒதுக்கீட்டையும் அறிவித்தார். சுமார் 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னு ஒரு புதிய பிரிவை உருவாக்க அடிப்படையா அமைஞ்சது. இதன் மூலம் பிற்படுத்தப்பட்டோருக்கான மொத்த 50% இடஒதுக்கீட்டில் இருந்து இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% இடஒதுக்கீடு பிரித்து வழங்கப்பட்டுச்சு. 1979 தமிழ்நாடு அரசோட சமூக நலத்துறை ஒரு புதிய ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டர் படி பிற்படுத்தப்பட்ட மக்களோட குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய்க்கு மேல இருந்தா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சாங்க. இது பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல கிரீமி லேயர் என்னும் கருத்தை கொண்டு வர ஒரு முயற்சி மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ஆர்டர் அப்புறம் திரும்ப பெறப்பட்டுச்சு. அடுத்ததா 1980 பிப்ரவரியில எம்.ஜி. ராமச்சந்திரன் தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தாங்க. பிற்படுத்தப்பட்டவங்கள கிரீமி லேயர் கொண்டு வர அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுல அவங்களால வெற்றி பெற முடியல. அதனால இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்தி ஒரு புது ஆர்டரை வெளியிட்டாங்க. இந்த புது ஆர்டர் படி பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இருந்த இடஒதுக்கீடு 31% இருந்து 50% உயர்ந்தது. பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு 18% இடஒதுக்கீடு கிடைச்சது. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டில் 68% இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துச்சு. இதன் தொடர்ச்சியா 1989 உச்சநீதிமன்றத்துல இன்னொரு வழக்கு வந்துச்சு. அதுல பட்டியல் பழங்குடியினருக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த வழக்குல இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வெளியிட்டாங்க. அந்த தீர்ப்புப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, பட்டியல் சாதியினருக்கு 18%, அப்புறம் பட்டியல் பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு பிரிச்சாங்க. இதன் விளைவா மொத்த இடஒதுக்கீட்டு பிரிவுகளும் மறுசீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துச்சு. இந்த மாற்றங்கள் எல்லாம் சமூக நீதிக்கான பயணத்துல ஒரு பெரிய மைல்கல்லா அமைஞ்சது. அடுத்து மத்திய அரசுல இடஒதுக்கீடு சம்பந்தமா என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் வந்துச்சுன்னு பார்ப்போம். ஒன்றியத்துல வி.பி. சிங் பிரதமரா இருந்தப்போ மண்டல் ஆணையத்தோட பரிந்துரைகளை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இதன்படி ஒன்றிய அரசு வேலைகள்ல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 27% இடஒதுக்கீடுன்னு ஒரு அதிகாரப்பூர்வமான உத்தரவை பிறப்பிச்சாங்க. இது பிற்படுத்தப்பட்ட மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த உத்தரவுக்கு எதிராக இந்திரா ஸ்வஹீனின்றவங்க உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்ட விதிகளை மீறுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிற அடிப்படை கொள்கையை இது பாதிக்குதுன்னு வாதிட்டாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப கவனமா விசாரிச்சு ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்தாங்க. மத்திய அரசு வேலைகள்ல பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கும் செஞ்சாங்க. இந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயத்த உச்சநீதிமன்றம் வலியுறுத்துச்சு.
இடஒதுக்கீடு எந்த சூழ்நிலையிலும் 50% மேல போகக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த 50% உச்சவரம்பு நேரடியா சொல்லப்படலைனாலும் உச்சநீதிமன்றம் இது ஒரு முக்கிய கோட்பாட நிர்ணயம் செஞ்சுச்சு. மேலும் இந்த 50% உச்சவரம்பை கூட நாட்டோட பல்வேறு சமூகங்களையும் அசாதாரண சூழ்நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சில விதி விலக்குகளோட மாத்தலாம்னு அவங்க சொன்னாங்க. அதாவது ரொம்பவும் பின்தங்கி சமூகத்திலிருந்து விலகி இருக்கிறவங்க, பொது நீரோட்டத்தோட சேர முடியாம இருக்கிறவங்க, அல்லது தனித்துவமான கலாச்சாரம் கொண்ட சில சமூகங்களுக்கு இந்த உச்சவரம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படலாம்னு தீர்ப்பு வழங்கி அதே நீதிபதிகள் தெளிவுபடுத்தினாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு அமல்ல இருந்துச்சு இல்லையா? அதனால தமிழ்நாட்டை சேர்ந்த KN விஜயன்ங்கிற ஒரு நுகர்வோர் அறக்கட்டளை உறுப்பினர் தமிழ்நாட்டில் இருக்கிற 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்று விசாரிச்சது. அவங்க தீர்ப்புல இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் காலேஜ்ல 50%க்கும் மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அப்போ அமல்ல இருந்த இடஒதுக்கீட்டுக்கு தற்காலிக தடையும் விதிச்சுட்டாங்க. இது 1951 வந்த தீர்ப்பு மாதிரி ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும்னு அப்போதைய மாநில அரசுக்கு ஒரு அச்சம் வந்துச்சு. அப்போதைய தமிழ்நாடு அரசு, அதாவது ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அரசாங்கம் உடனே சட்டமன்றத்துல ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. இந்த மசோதாவுக்கு அடிப்படையா இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருக்கிற அரசு கொள்கைகளின் வழிகாட்டு கோட்பாடுகள்ல ஒரு முக்கியமான பிரிவான சரத்து 31C ஒரு ஆதாரமா காட்டினாங்க. இங்கதான் பிரிவு 31C பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பிரிவு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சமூக நீதி மற்றும் பொது நலனுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர்றப்போ அது சில அடிப்படை உரிமைகளை, குறிப்பா பிரிவு 14, பிரிவு 19 இவற்றை மீறினாலும் அதை சட்டப்பூர்வமா செல்லுபடியாகும்னு அறிவிக்கும் அதிகாரம் அரசுக்கு இருக்கு. அதாவது ஒரு சமூக மாற்றத்துக்காகவோ அல்லது பொது நன்மைக்காகவோ ஒரு சட்டம் போடும்போது அந்த சட்டம் தனிநபர்களின் சில அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் அது செல்லாதுன்னு தடுக்க முடியாதுங்க பாதுகாப்பை இந்த பிரிவு கொடுக்குது. இதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான தமிழக அரசு தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க இந்த பிரிவு ஒரு கேடயமா பயன்படுத்தினாங்க. 1993 டிசம்பர் 30 அன்று தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு இந்திய குடியரசுத் தலைவரால 1994 ஜூலை 19 அன்று ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. இதனால தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீடு முழு சட்ட பாதுகாப்பையும் அடைஞ்சிச்சு. எதிர்காலத்துல தமிழக அரசுக்கு எதிராக எந்த வழக்கும் வராம இருக்க இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை இந்திய அரசியல் அமைப்போட 9வது அட்டவணையில சேர்க்கணும்னு மத்திய அரசுக்கு நம்ம மாநில அரசு அழுத்தம் கொடுக்கவும் செஞ்சாங்க. இதனால பாராளுமன்றம் 76வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுச்சு. இதன் மூலமா தமிழ்நாட்டோட இந்த 69% இடஒதுக்கீட்டு கொள்கை இந்திய அரசியலமைப்போட 9வது அட்டவணையில சேர்க்கப்பட்டு 1992 நவம்பர் 16 முதல் பின்னோக்கி அவளுக்கு வந்துச்சு. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடி இருந்தே இது அமலில் இருப்பதா கருதப்படுற மாதிரி. அப்புறம் கலைஞர் மு கருணாநிதி 5வது தடவையா முதலமைச்சரா இருந்தப்போ ஒரு படி மேல போய் அருந்ததியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள் ஒதுக்கீடு கொடுத்தார். பட்டியல் சாதியினருக்கான மொத்த இடஒதுக்கீட்டுக்குள்ள அருந்ததியர்களுக்கு 3%, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்குள்ள முஸ்லிம்களுக்கு 3.5% இவர் வழங்கினார். சமீபத்துல எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில இருந்த தமிழக அரசு 2021 பிப்ரவரியில ஒரு சட்டத்தை இயற்றினாங்க. அதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவுகளுக்காக இருக்கிற மொத்த 20% இடஒதுக்கீட்டுல வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சட்டத்தை வெறும் 9 மாசத்திலேயே செல்லாததுன்னு ரத்து செஞ்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஓகே, இது சம்பந்தமான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. இறுதியா ஒண்ணு சொல்லணும்னா, வெவ்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது அதிகாரத்துறையில ஒரு இடத்தை பிடிக்கிற தற்காலிக முயற்சி தான். சமூக மாற்றத்தையும் சமூக லட்சியங்களையும் முழுசா அடையணும்னா சாதி படிநிலைங்கிற இந்த கட்டமைப்பை நம்ம உடைச்சு எரிஞ்சு நிரந்தரமான சமத்துவத்தை நிலநாட்டணும். நிரந்தர சமத்துவத்தை அடைய ஒரு முக்கியமான வழி சாதி மறுப்பு திருமணங்கள் தான். சாதிக்குள்ளே நடக்கிற திருமணங்கள் சாதி அமைப்பை
இன்னும் வலுப்படுத்தி சமத்துவ சமுதாயத்துக்கு தடையா அமையலாம். அதனால சாதியற்ற திருமணங்களும் பரந்த சிந்தனையும் தான் தீவிரமான சமூக மாற்றத்தை உருவாக்க சிறந்த வழின்னு சொல்லலாம். With that thought, I'm signing off here. Hope you found this video very insightful. If you did, a like and share would be awesome. And don't forget to hit the subscribe button before you go. Thanks guys.